அவர் டான்ஸை மட்டும் பார்க்கணுமா படத்துக்கு வரலாம், மற்றபடி அதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. பேட்ட ரேப் வைக்கிறதுக்கு பதிலாக பாட்டு ரேப்புன்னு படம் பேர் வச்சிருக்கலாம். அங்கே வந்து 10 பாட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அதை உட்காந்து பார்ப்பீங்கன்னு தெரியல. முடிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக இருக்குது, கதை வந்து ஸ்லோவாக போகுது. அடிக்கிற அடியும் ஒவ்வொரு அடியும் இடி மாரிக்குது. 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு. பேட்ட ரேப்னா தலைவர் டான்ஸு, அது மட்டும் நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட மட்டும் படத்துக்கு வாங்க. மற்றபடி வந்து ஆக்ஷன் சீன் அதெல்லாம் இல்லை. அவர் டான்ஸை மட்டும் பார்க்கணுமா படத்துக்கு வரலாம், மற்றபடி அதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. கதை ட்ராவலிங்லாம் எதுவுமே கிடையாது. படம்னா பாட்டு, அவரோட டான்ஸு, சண்டை, இது 3 மட்டும் தான் அங்கே நடக்குது. மற்றபடி வேறு எதுவுமே நடக்கலை. சன்னி லியோன் வந்தாங்களானே டவுட்டாக தான் இருக்கும். ஒரு பாட்டு தான் வந்தாங்க, அதுவும் ரொம்ப இம்பேக்டாக இல்லை. அது காமெடி டவுட்டு தான் இல்லை, எனக்கே தெரியல. அது காமெடி இல்லை, எதுவுமே இல்லை. ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் காமெடின்னு. சாரோட வந்து லைவ் கான்செப்ட் நம்ம போகிறது பேர் தேட்டரில் வந்து பார்த்துட்டு போகலாம்ல, அதுதான். சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஒன் டைம் அது மாதிரி ஃபேமிலியாக வரீங்கன்னா ஒரு காமெடி ஒரு பிளாட் இருக்கும். அதுபடி ரொம்ப ஸ்டோரி அந்த மாதிரி பார்த்தோன்னா அந்த படத்தில் எதுவுமே சொல்ல முடியாது. காமெடி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு சீரியஸ்லி, அது மட்டும் ஓகே. டான்ஸ் சொல்லவே பண்ணல, அவர் ஆல்ரெடி எப்படி இருக்கார் அதுதான் டான்ஸ், அவர் பர்ஃபெக்ட். பிரபுதேவா சார் சன்லியன் சாங் ஓகே தான், பெருசாக நமக்கு சாங் ஏன்னா சாங் நல்லா இருந்தால் தானே நம்ம கேட்க முடியும். சாங் பெருசாக இல்லை, கூட்டம் வந்துருச்சு மாதிரி சாங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 பாட்டு எதுக்கு வருதுன்னே தெரியல. நீங்கள் படம் நீங்கள் போய் சரி நீங்கள் சொல்லி முடிச்சு ஒரு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டீங்கன்னு சரி இப்போ நான் சொல்லிடுறேன் படம் சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து 10 பாட்டு நீங்கள் எப்படி நீங்கள் அதை உட்காந்து பார்ப்பீங்கன்னு தெரியல. முடிய பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். பிஜிஎம் ஓகே, அவர் ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டார். சாங் 10 சாங்கில் ஒரு 2 சாங் தான் கேட்குற மாதிரி இருந்தது, மற்றபடி எதுவுமே இதாகலை, ஒர்க் அவுட் ஆகலை. ப்ரோ பேட்ட ரேப் ஓகே, ஏதோ பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் பிரபுதேவா மூவி மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்பெஷலாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, பட் ஓகே. பிரபுதேவா அவ்வளோதான். அந்த டாபிக்லாக நான் வரல, ஹீரோயின் டாபிக்லாகே நான் வரல. பிரபுதேவா ஓகே, வாட்சபிள். படத்தில் இருக்காங்க பிரபுதேவா டான்ஸு, ஃபைட் சீனு, அதான் சீன்னா அந்த சீன். நீங்கள் வேறு எந்த சீனை நோட் பண்ணி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சீன் எனக்கு புரியலையா இல்லை தெரியல, பார்க்கலாம் அவ்வளோதான். ஓகே, ஒரு ஆஃப் டைம் வாட்சபிள் சொல்லலாம். ஏன் ஆஃப் டைம் கேட்குறீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் படம். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாட்டு தான். பேட்ட ரேப் வைக்கிறதுக்கு பதிலாக பாட்டு ரேப்புன்னு படம் பேர் வச்சுருக்கலாம். இதை நான் தப்பாக சொல்ல. காரணம் என்னென்னா, இதில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஓவர் மியூசிக் தான், இதில் கதை எதுவுமே கிடையாது. இதில் கோட்டில் பார்த்துருப்போம், அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்கோப் இல்லை. பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்துட்டு அவர் அதை நவுத்தி காமிச்சிட்டார், அதுதான் ஒரு விஷயம். பிரபுதேவா மாஸ்டர்னா யார், டான்ஸரும் சரி, ஆக்டிங் வைஸ்லையும் சரி. அண்டு நெக்ஸ்ட்டு சன்னி லியோன், அவங்களுக்காக வந்து நிறைய ரசிகர்கள் உள்ளே வந்து ஏமாற்றம் அடைந்தாங்க. காரணம் என்னென்னா, 2 ஹவர் ஃபுல்லாக வர சன்னி லியோன் வருவாங்கன்னு நினச்சாங்க. அது இல்லாமல் 3 நிமிஷத்தில் மட்டும் ஆடிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. பட் வந்தாலும் அவங்க நல்லா ஒரு சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு சீன் வரைக்கும் நல்லா இருந்தது. அதை தாண்டி படம் வந்துட்டு அவ்வளோதான் ப்ரோ. ஒரு ஆஃப் டைம் வாட்ச். மோட்டிவேஷனே இல்லையே ப்ரோ. இல்லை மோட்டிவேஷன் சொல்லப்போனால் பிரபுதேவா சார் எப்படி வேதிகா மேம் உஷார் பண்ணாங்கன்றது தான், அதுதான் அந்த இதுதான் மோட்டிவேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி மோட்டிவேஷனெல்லாம் பெருசாக எதுவும் பார்க்கல, அதுதான் ஒரு விஷயம். எமோஷன் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. பட்டு சில இடத்துலலாம் நம்மளுக்கே வந்துட்டு ஐயோ என்னடா இது பார்க்கணும் போல். சீரியல்லாம் பார்த்துருப்போம், திருமதி செல்வம், பல கோலங்கள் சீரியல், அதெல்லாம் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதுதான். இந்த கதை வந்து நார்மலாக இருக்குது, கதை வந்து ஸ்லோவாக போகுது. அது வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போனால் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கணும், அதுதான் விஷயம். அதில் கிடச்சி ஹிட் லெவலாக போயிருக்கணும். அதை வந்து ஸ்லோவாக ஆக்கிட்டாங்க, டம்மி ஆக்கிட்டாங்க. படம் நல்லா பிடிச்சிருக்கு. ஆக்ஷன்னு பார்த்தாலே டான்ஸு, அதோட ஃபைட் சீன் தான் ரொம்ப. அடிக்கிற அடியும் ஒவ்வொரு அடியும் இடி மாரிக்குது. பிரபுதேவா சார் காமெடி எல்லாமே நல்லா இருக்குது. 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் அந்த படத்துக்கு.